திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திவ்ய நற்கருணை ஆராதனை நிச்சயம் ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் உண்டாக கடவுது. இறைவா உமக்கு ஆராதனை. மதுரை உயர்மறை மாவட்டம், மதுரை வடக்கு மறைவட்டம், அஞ்சல் நகர் புனித இடைவிடா சகாய அன்னை ஆலயத்திலிருந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இறைவன் எங்கும் இருப்பவர், அவர் எல்லாம் வல்லவர், இருக்கின்றவராக இருக்கின்றவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எல்லாம் அறிந்திருக்கிறவர், எல்லா ஞானத்தின் ஊற்றாயிருக்கிறார். இவையெல்லாம் இறைவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெயர்கள் மட்டுமல்ல, அது இறைவனின் இயல்பை குறிப்பதாக இருக்கிறது. எல்லாம் வல்லவராக, என்றும் மாறாதவராக இருக்கிற ஒப்பற்ற தெய்வத்தின் பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். ஆற்றல் மிகுந்த, வல்லமை மிகுந்த அந்த இறைவனுடைய திரு பிரசன்னத்திலே நாம் கூடியிருக்கிற பொழுது, அவரிடமிருந்து அந்த ஆற்றலில், அந்த வல்லமையில் நாமும் அருளாய் இரக்கமாய் பெற்றுக்கொள்ள முடியும், பங்கேற்க முடியும். இந்த உலகையே படைத்து ஆளக்கூடிய வல்லமை மிக்க இறைவன் சாதாரண கண்களால், புலன்களால் கண்டு அறிந்து உணர்ந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத இறைவன் நமக்காக, நம்மீது கொண்ட அன்பிற்காக மனித உருவில் தன்னை குறுக்கிக் கொண்டார். மனிதனாக வந்த அந்த இறைமகன் இதோ உலகம் முடியும் மட்டும் என்னாலும் நம்மோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு, ஆவலோடு இதோ இந்த குறுகிய அப்பத்திற்குள், இந்த மென்மையான அப்பத்திற்குள் தன்னை சுருக்கிக் கொண்டிருக்கிறார். இறைவனுடைய அன்பு எத்தகையதாக இருக்கிறது பாருங்கள். வல்லமை மிக்க, ஆற்றல் மிக்க இறைவன் ஒரு வலுக்குறைந்த ஒரு அப்பத்தின் அடையாளத்திலே, உருவிலே தன்னை சுருக்கிக் கொண்டு நம்மோடு தங்குபவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே இப்பொழுது நாம் இருக்கிறோம். இத்தகைய மேலான அன்பை கொண்டிருக்கிற இறைவனை நானும் அன்பு செய்கிறேன், ஆண்டவரே நானும் அன்பு செய்கிறேன் என்று நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல முடியும். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று நாம் இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு ஆண்டவர் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பாடகர் குழுவோடு சேர்ந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்கிற பாடலை பாடி நமது அன்பை, இந்த நற்கருணை ஆண்டவர் மீது உள்ள அன்பை நாம் வெளிப்படுத்துவோம்.
the name